ஹலோ வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ரவா லட்டு செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி ரவா லட்டு செய்கிறதுன்றத. நம்ம பொதுவாக ஸ்வீட்ஸ் எல்லாம் ஏதாவது ஒகேஷனுக்கு செய்வோம். ஸோ இப்போது தீபாவளி வருதில்ல, மேபி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ரவா லட்டு ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ரவா லட்டு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். हाफ kg रोस्टेड रவை, हाफ kg சுகர். இதை மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த ஹாஃப் கேஜி ரவைக்கு 50 grams ஆஃப் cashew nut, 50 grams ஆஃப் raisins, 250 ml கீ. நல்ல குவாலிட்டியான கீ வாங்கிக்கோங்க, அப்போ தான் திகட்டாது. இப்போ ஒரு ஃப்ளாட் பேனில் ஹாஃப் கேஜி ரவையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 10 minutes ஆகும். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்லோவாக உங்களுக்கு அந்த அரோமா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அரோமா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் சிம்மில் போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ஷாப்பில் பேக்கெட்டில் ரோஸ்டட் ரவான்னு போட்டிருந்தா கூட வீட்டுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது தான் நல்லது. அப்போ தான் நம்ம வீட்டில் ரவா லட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாமே இருக்கும். லைட்டாக கொஞ்சம் கலர் மாறும் ரவைக்கு ரோஸ்ட் பண்ணும்போது. இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 100 ml ஆஃப் கீ போர் பண்ணிக்கோங்க. அந்த கீ நல்லா சுடட்டும், ரெடி ஆகட்டும். மீதம் இருக்க 100 ml கீயை வச்சுக்கோங்க. நம்ம லட்டு பிடிக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. எனக்கு பண்ணும்போது நல்லா அரோமா ஸ்மெல் வந்துருச்சு. ஸோ நான் டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். இது இப்போ கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். இப்போ இந்த கீ நல்லா சுட்டுருச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் கேஷ்யூ நட்டை அந்த கீயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வச்சுருக்க ரெய்சின்ஸையும் டீப் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கீயை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ண வேணாம், தூக்கி போட்டுற வேண்டாம். நம்ம லட்டு பிடிக்கும்போது இந்த கீயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீயில் மீதம் இருக்க 100 ml கீயையும் சேர்த்து நீங்கள் இதை சூடு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரவை ஒரு ஹாஃபாக ஆறுனதுக்கப்புறமா, ஃபுல்லாக ஆற விடக்கூடாது, மிக்சியில் ட்ரை பவுடர் அடித்து நீங்கள் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா குறன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வச்சுருக்க ஜீனியை பவுடர் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த ஜீனியையும் சேர்த்துக்கோங்க. ஹாஃப் கேஜி ரவைக்கு நான் ஹாஃப் கேஜி சுகர் பவுடர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹாஃப் கேஜி சுகர் தேவையில்லைன்னா ஒரு 400 grams சுகர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி ஒரு அகலமான ஃப்ளாட் பேஸாக நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு கீழே சிந்தாமல் இருக்கும். நெய், கேஷ்யூ நட்லாம் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணியிருக்க முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம நெய் வந்து நல்லா சூடான நெய்யாக இருக்கணும். சூடான நெய்யை இப்போ இதில் வந்து ஸ்லோவாக நீங்கள் போர் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே எல்லா நெய்யையும் சாய்ச்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் எடுத்து தான் நீங்கள் சேர்க்கணும். இந்த மாதிரி கரண்டியில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படியும் உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு 250 ml நெய் இதுக்கு தேவைப்படும். 250 ml கீன்றது இந்த டோட்டல் ப்ராசஸ்க்கு. கண்டிப்பாக சூடான நெய்யாக தாங்க நீங்கள் ஊற்றணும். அப்போ தான் ரவா லட்டு பிடிக்க வரும். இல்லைனா அது பாட்டு ஒரு ப்ராப்பர் கன்சிஸ்டன்சிக்கு வராது. இப்போ பாருங்கள், ஸ்லோவாக நம்ம ஊற்றியிருக்க நெய், ரவை, சுகர் இதெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கரண்டி போட்டதுக்கப்புறமா நம்ம கையை போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லா ரொம்ப சூடாலாம் இருக்காது. நம்ம கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த ஸ்டேஜில். இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால்ஸ் மாதிரி அதை நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேஷன் கரெக்டாக வரும். இப்போ உங்களுக்கு நெய் கன்சிஸ்டன்சிலாம் உங்களுக்கு ரவை வறுத்ததெல்லாம் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து பால்ஸ் மாதிரி பிடிக்க வராது. நீங்கள் இப்படி டைட்டாக பிடிச்சிங்கன்னா கூட மறுபடியும் அது பிரேக் ஆகி கீழே விழுந்துடும். ஸோ இப்போ நல்லா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஃபர்மாக டைட் பண்ணி நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. ரவைக்கு உங்களுக்கு 22 to 25 பீசஸ்க்குள்ளே வரும். ரொம்ப குட்டியாக உருட்டினீங்கன்னா 30 பீஸ் வரும். என்னோடய ஷேப்புக்கு எனக்கு 24 பீஸ் எனக்கு கிடச்சிச்சு. ப்ராப்பராக நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ணோன்னா நமக்கு ஒன்றும் வயிறு வலிக்காது. இல்லைனா வந்து கண்டிப்பாக ரவையெல்லாம் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ப்ராப்பராக வறுக்கலைன்னா டைஜஸ்ட் ஆகிறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். நான் இதில் வந்து 250 ml ஆஃப் கீ யூஸ் பண்ணியிருக்கேன், குட் குவாலிட்டி கீ. இப்போ உங்களுக்கு கீ பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து பாதி கீ பாதி ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் ரொம்ப திகட்டுதுன்னு கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறாங்க, கீயை கம்மி பண்ணி. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல் ரவா லட்டூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.